69க்கு பின்னால் சீரழிவு என்று சொன்ன விஜய்க்கு பின்னால் நம்ம வந்து இத்தனை விஷயங்களை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ நல்லா நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா, இபி மின் வாரியத்தில் எல்லோருக்கும் உங்களுக்கு வேலைக்காக வந்து பணம் அனுப்புங்கன்னு சொல்லி போட்டு எல்லோரும் டிடியில் அனுப்பி 500 பேர் வேலைக்கு என்னமோலாம் சொல்லி கடைசியில் வந்து பல லட்சங்களை வந்து சேர்த்தது தான் உண்டே தவிர அங்கே வந்து பெரிய கோளாறு நடந்தது என்பது அப்போ வந்து பெரிய அளவுக்கு தொழிலாளி வர்க்கத்திற்கு விரோதமாக வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்த்து வேலை கொடுப்பதற்கு எதிராக என்பதாக கலைஞர் ஆட்சி மீது குற்றச்சாட்டே உண்டு. இந்த அளவுக்கு அந்த 69 என்பது நமக்கு நினைவுக்கு வருது. பல்வேறு இன சரிவுகளை சீரழிவுகளை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்ததைத்தான் இவர் சுட்டி காட்டுகிறார். அவர் அப்போ பிறக்கவே இல்லை, ஆனாலும் நமக்கு புரியுது. அதற்கு பிறகு 72 சொல்கிறார், அது எம்ஜிஆர் சொல்கிறார். அது குறிப்பாக சொல்லப்போனால் 72க்கு பிறகுங்கிறார். கலைஞர் ஆட்சி என்பதே தப்பாக இருக்குது. அதுக்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சினா காங்கிரஸுடன் உடனே கூட்டணிக்காக பேசுவதற்காகத்தான் இப்படி சொல்கிறாரான்னு யாராவது கற்பனை பண்ணிக்கிடலாம்.